இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் இப்போதும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதி நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ஒருவனை சுகமாக்குகிறார். முதலாவது இந்த வேத பகுதியின் பின்னணியத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இது எங்கே நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது 5வது வசனத்திலிருந்து இந்த வேத சம்பவம் ஆரம்பமாகிறது. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது ஒரு 100க்கு அதிபதி அவரிடத்தில் வருகிறான். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், கப்பர்நகூம் என்றால் ஆறுதலின் கிராமம் என்று அர்த்தமாகும். கப்பர்நகூம் என்கின்ற வார்த்தைக்கு, இந்த எபிரேய வார்த்தைக்கு சரியான ஒரு பொருள் ஆறுதலின் கிராமம். நகூம் என்றால் ஆறுதல் என்று அர்த்தமாகும். கம்ஃபர்ட், ஆறுதல். கப்பர் என்றால் வில்லேஜ், கிராமம் என்று பொருளாகும். இப்போ ஆறுதலின் கிராமம் என்னப்படுகின்ற அந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே இந்த கப்பர்நகூம் அதிக பங்கு வகிக்கிறது. சொல்லுவார்கள் அது அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லி. இந்த கப்பர்நகூம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே ஒரு தலைமையிடமாக, ஹெட் குவார்டர்ஸாக செயல்பட்டது. பேதுருவினுடைய ஊரும் அங்கேதான். ஆக இந்த கப்பர்நகூமுக்குள் பிரவேசிக்கிற போது 100க்கு அதிபதி ஒருவன் தேடி வருகிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் எங்கிலும் ஆட்சி செய்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு லெஜிமெண்ட் என்று சொல்லுவார்கள், அதைத்தான் லேகியோன் என்று சொல்லுகிறோம். 6000 வீரர்கள் அடங்கியது ஒரு லெஜிமெண்ட், ஒரு கூட்டாண்மை அல்லது ஒரு கூட்டு. இந்த 6000 வீரர்கள் இங்கே கப்பர்நகூம் பகுதியிலே பாதுகாப்பிற்காக, பந்தோபஸ்திற்காக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6000 படை வீரர்களும் 100 பிரிக்கப்படுவது என்று சொன்னால் 60 100 பிரிக்கலாம். ஆக அந்த கப்பர்நகூமிலே 60 100க்கு அதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். அவன் தேடி வருவதனுடைய நோக்கம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்திலே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். தன்னுடைய வேலைக்காரனுக்காக, தன்னுடைய வேலைக்காரன் சுகம் பெறும்படியாக இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து வேண்டுதல் செய்கிறார். என்ன வியாதி? திமிர்வாதம். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது முடக்குவாதம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே இந்த திமிர்வாதம், பேரலிட்டிக் அட்டாக், பேரலைஸ்ட் என்று கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி வருமாயின் அதற்கு மருந்தே அல்ல, மரணம்தான் தீர்வு. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கொடிய வேதனைப்படுகிறான். அவனுடைய நிலை ஒரு கொடிய ஒரு வேதனை. இந்த வேதனையினுடைய கடைசி ஒரு தீர்மானம் அல்லது தீர்வு, அவன் மரணிப்பதுதான் அவனுக்கு தகும். இப்படிப்பட்ட வியாதியிலே கஷ்டப்படுகிற தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட 100க்கு அதிபதி. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில 100க்கு அதிபதியினுடைய வாழ்வை குறித்தும், அவனுடைய தன்மைகளை குறித்தும், அவனுக்குள் இருந்த விசுவாசத்தை குறித்தும் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 100 பேருக்கு தலைவன் இந்த 100க்கு அதிபதி. அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை.
நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த 100க்கு அதிபதி யூத மூப்பர்களை இயேசுவின் இடத்திலே அனுப்புவார். காரணம் என்ன தெரியுமா? இவர் ஒரு புறஜாதியார். இந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதியார். ஆனா இவருடைய நல்ல தன்மைகளை பாருங்க. அந்நாட்களில் ஸ்லேவ், வேலைக்காரனை, அடிமையை என்னனாலும் செய்யலாம், அவருக்கு என்ன பனிஷ்மென்ட்னாலும் கொடுக்கலாம். லிவ் டூல் என்று சொல்லுகிறார்கள். லைவ்லி டூல், உயிரோடு வாழுகிற ஒரு கருவி. அந்த கருவியை அந்த எஜமானன் தன் இஷ்டம் போல பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழுகின்றது அடிமையின் நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு அடிமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வந்து வேண்டிக் கொள்ளுகிறார். ரெண்டாவது நல்லா கவனிங்க, இந்த திமிர்வாதக்காரனை வேற எங்கேயும் வச்சு பராமரிக்கல, தன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரிக்கிறார். வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனத்துல, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் நல்ல. வீட்டில் வேலைக்காரருக்கு, வீட்டுக்கு வேலைக்கு வர வேலைக்காரர் ஐயாவுக்கு, வேலைக்கார அம்மாவுக்கு காய்ச்சல் அப்படின்னா 4 நாள் என் வீட்டு பக்கமே சொல்லுங்க, 4 நாள் சரியாகிற வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்லக்கூடிய உலகத்துல தான் நாம இருக்கோம். அப்படித்தானே? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்களே. இன்றைய சமுதாயம் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரருக்கு அல்லது ஸ்கூல்ல படிக்கிற மாணவனாக இருந்தா கூட இப்போ என்ன, இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் லைட்டா தும்மல் விழுந்துட்டா கூட தனிமைப்படுத்தப்பட்ட சூழல். இந்த திமிர்வாதம் என்கிற கொடிய வியாதியினால கொடிய வேதனைப்பட்ட அந்த அடிமையை இந்த எஜமானன், இந்த 100க்கு அதிபதி தன் வீட்டிலே வைத்து அவனுக்கு மருத்துவம் பார்க்கிறான். தன் வீட்டிலே வைத்து அவனை பராமரிக்கிறான். ஒரு நல்ல உள்ளம் கொண்ட 100க்கு அதிபதி, ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ 100க்கு அதிபதி இருந்தாலும், இன்றைக்கு இவருடைய பெயர் இங்கே சொல்லப்படுகிறது. தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே வந்தான். 6வது வசனம் பார்க்கிறோம் இல்லையா? அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அவரை எல்லாரும் மாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். ஏன்னா 100 பேருக்கு அதிபதி. அவனுக்கு கீழே இருக்கிற 100 வேலைக்காரங்களும் 100 சிப்பாய்களும் 100 போர் சேவகர்களும் அவரை கேப்டன் அல்லது மேஜர் அல்லது மாஸ்டர் என்று அழைப்பார்கள். அந்த மாஸ்டர் இப்ப இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். ஆண்டவரே, குரியோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓ மை மாஸ்டர், என்னுடைய ஆண்டவரே, என்னை ஆள்பவரே. என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால அவன் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய வேண்டுதலை பார்த்து, இவனுடைய நிலையை பார்த்து, நான் வந்து அவனை சுகமாக்குவேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிற போது அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தை ஏன் சொல்ல, ஐ எம் நாட் worthy. நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு அருமையான வேத ஆராய்ச்சியாளர் இவ்வாறு சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், நான் ஏன் பாத்திரன் அல்ல என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு புறஜாதியார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். ஆக யூதனாகிய கிறிஸ்து புறஜாதியானுடைய வீட்டிற்கு பிரவேசிப்பது தகுதி அல்ல, அன்கிளீன். புறஜாதி என்றாலே அசுத்தமானவன், புறஜாதியான் என்றாலே அவன் தீட்டுள்ளவன். ஆக நீர் யூதனாய் இருக்க, நான் புறஜாதியாராய் இருக்க, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் தகுதியற்றவன். இன்னும் ஆவிக்குரிய ரீதியாக இவாஞ்சலிக்கலாக இதை பார்த்தோம் என்று சொன்னால், நீர் பரிசுத்தர், நீர் தூய்மையானவர். ஆனால் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க என் வாழ்க்கை ஒழுக்கக்கேடானது, அல்லது என் வாழ்க்கை சரியில்லாதது, என் வாழ்க்கை நீர் விரும்புகிற வண்ணமா இல்லாதது. ஆகவே என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ரெண்டாவது சொல்றாரு, நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஏன் ஒரு வார்த்தை சொன்னாரு? அதற்கு பின்னாடி அவரே விளக்கம் கொடுக்கிறாரு. நான் 100க்கு அதிபதி தான். நான் ஒருத்தனை வான்னு சொன்னா வாரான், ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை இதை செய் என்று சொன்னால் அவன் செய்து விடுகிறான். உலகத்தின் அதிபதியாகிய அல்லது 100 பேருக்கு அதிபதியாகிய நானே
இந்த 100 பேரை வான்னு சொன்னா வாராம், போன்னு சொன்னா போறாம். நீர் சுப்ரீம் பவர் உடையவர், நீர் வல்லமை உடையவர், நீர் எல்ஷடாய், உமக்கு அது லேசான காரியம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய விசுவாசத்தினுடைய அதை ஒரு வெளிப்பாடாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை அது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அவருடைய விசுவாசம், அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல, அவருடைய போதனையின் மேல, அவருடைய அற்புதங்களின் மேலே அவர் வைத்திருந்த நம்பிக்கை. அந்த வார்த்தையின்படியே அவன் சுகமானான், அவனுடைய வேலைக்காரன் சுகமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். இடைப்பட்ட வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னான், 10வது 11வது 12வது வசனங்களிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே, கிழக்கிலும் மேற்கிலும் எங்கிலும் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே அனைவரும் அந்த விருந்திலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் யார் வாஞ்சையோடு தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். இந்த மாலை பொழுதுல நல்ல மழை பெய்தது. மழையில நனைந்தோ நனையாமலோ வந்து சேர்ந்தோம். நாம் எதற்காக வந்து சேர்ந்திருக்கிறோம்? யாருக்காக ஜெபிக்கும்படியாக நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம்? அல்லது என்ன விசுவாசத்தோடு, என்ன வாஞ்சியோடு கூட இந்த இடத்துல நீங்கள் நான் வந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கின கர்த்தர் இந்த மாலை பொழுதுல எந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்திற்காக அல்ல எதை நினைத்து விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்விலே ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அந்த 100க்கு அதிபதி தனக்காக அல்லங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்க வந்தான். அவர் சொன்னாரு, இவன் ஆபிரகாமினுடைய குமாரனாய் இருக்கிறான். இவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் என்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்க போகிறோமோ, யாருடைய வாழ்வில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம இப்ப ஜெபிக்க போகிறோமோ, ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையில நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அற்புதம் எனக்கு செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. சரீரத்தில் வியாதியோ, குடும்பத்தில் பிரச்சனையோ, பிள்ளைகளை குறித்த பாரமோ, அல்லது கணவனை குறித்த பாரமோ, எந்த காரியமா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்திலே ஒரு அதிசயம் உண்டாவதாக. விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க போறீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த வேளையிலே நிச்சயமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்னாலே போதும், அற்புதங்கள் நிச்சயமாய் நடைபெறும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க சுவாமி, எங்கள் வாழ்விலே நன்மைகள் உண்டாகட்டும், எங்கள் வாழ்விலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. திமிர்வாதக்காரனை போல அந்த கொடிய வேதனைப்பட்ட காலங்கள் போதும், கண்ணீர் வடித்த நாட்கள் போதும், கவலைப்பட்ட நாட்கள் போதும். ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. உடைய வல்லமைகளை கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.